பக்காத்தான் ஹராப்பான், பரிசான் நேஷனல் மற்றும் GRS ஆகிய கட்சிகள் வரவிருக்கும் சபா மாநில தேர்தலுக்கான தேர்தல் ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளதாக பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். கோத்தகினபாலுவில் நேற்று இரவு சபா பக்காத்தான் ஹராப்பான் கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய பின்னர் பக்காத்தான் ஹராப்பான் தலைவருமான அவர் இவ்வாறு கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பக்காத்தான் ஹராப்பான் மற்றும் பரிசான் சபா மாநில 17வது தேர்தலுக்கான கூட்டணியை அறிவித்துள்ளன. அதே நேரத்தில் GRS-ஐ ஒப்பந்தத்தில் இணைப்பதற்கான விவாதங்களும் நடைபெற்று வருகின்றன. பக்காத்தான் ஹராப்பான் மற்றும் பரிசான் கூட்டணி இறுதி ஆனால் மாநில தேர்தலில் தனித்து போட்டியிடுவோம் என்று GRS ஆரம்பத்தில் எச்சரித்தது. உள்ளூர் கட்சி சபா அரசாங்கத்தின் முதுகெலும்பாக இருக்க வேண்டும் என்று அது வலியுறுத்தியது. நடந்து கொண்டிருக்கும் பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம் இருந்த போதிலும் கடந்த சில வாரங்களாக மாநில அம்னோ தலைவர் புங் முக்தார் ராடின் உட்பட பல சபா, பரிசான் மற்றும் GRS தலைவர்கள் பரஸ்பரம் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் பிரதமராக இருக்கும் அன்வார் கூட்டாட்சி மற்றும் சபா அரசாங்கங்களுக்கு இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று கூறினார். சபா மற்றும் சபா மக்களின் நலனுக்காக மத்திய மற்றும் மாநில நிர்வாகங்களுக்கு இடையே பரஸ்பர நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் பயணிகள் விரைவு பேருந்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பேருந்து முழுமையாக கருகியதுடன் பேருந்தில் பயணித்த 28 பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். நேற்று இரவு 9:16 மணிக்கு தீ விபத்து குறித்து அவசர அழைப்பை பெற்றதும் தீயணைப்பு மீட்புத்துறை அதிகாரிகளுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக பேரா மாநில தீயணைப்புத்துறை உதவி இயக்குனர் சபா ரோட்ஜி நூர் அமாட் தெரிவித்தார். வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் கமுந்திங் அருகில் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாகவும் தீ பரவும் முன்னரே பேருந்தில் பயணித்த 28 பயணிகளும் பேருந்தில் இருந்து வெளியேறி பாதுகாப்பான பகுதிக்கு சென்றதாகவும் சபா ரோட்ஜி நூர் அமாட் கூறினார். தீ விபத்தால் பேருந்து முழுமையாக கருகிய நிலையில் பேருந்தில் பயணித்த பயணிகளுக்கும் ஓட்டுநருக்கும் எந்த ஒரு காயமும் ஏற்படவில்லை என்று அவர் கூறினார். இரவு 11 மணி அளவில் தீ முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் லாரியின் பக்கவாட்டில் மோதி விபத்துக்குள்ளானதில் 22 வயது இளம் மோட்டார் சைக்கிள் ஓட்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். நேற்று மாலை 4:10 மணிக்கு கோலாலம்பூரில் இருந்து தெமர்லோ செல்லும் சாலையில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக தெமர்லோ மாவட்ட காவல்துறை தலைவர் மஸ்லான் ஹசான் தெரிவித்தார். தெமர்லோவில் இருந்து கோலாலம்பூர் நோக்கி சென்று கொண்டிருந்த லாரி எதிரே வந்த மோட்டார் சைக்கிளை கவனிக்காமல் வலது பக்கமாக திருப்பியதால் எதிரில் அதிவேகமாக வந்த மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து லாரியை மோதியதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. உயிரிழந்த 22 வயது மோட்டார் சைக்கிள் ஓட்டி கொந்தானைச் சேர்ந்தவர் என்று மஸ்லான் ஹசான் தெரிவித்தார். விபத்திற்கு காரணமான 38 வயது லாரி ஓட்டுநரை விசாரணை காவலில் தடுத்து வைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புகிட் மெர்தாஜாமில் 2 மின்னணு உற்பத்தி தொழிற்சாலைகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது பல்வேறு குடியேற்ற குற்றங்களுக்காக 48 வெளிநாட்டு தொழிலாளர்களை மாநில குடிநுழைவுத்துறை கைது செய்துள்ளது. பினாங்கு குடிநுழைவுத்துறையால் மேற்கொள்ளப்பட்ட இந்நடவடிக்கையில் தொழிலாளர்கள் தங்கள் விசா தேதிகளுக்கு மேல் தங்கியிருந்தது மற்றும் அவர்களின் ஆவணங்களில் குறிப்பிடப்படாத துறைகள் பணி அனுமதிகளின் விதிமுறைகளை மீறியிருப்பது கண்டறியப்பட்டது. சோதனையின் போது 2 தொழிற்சாலைகளில் பணிபுரியும் மொத்தம் 103 வெளிநாட்டினர் பரிசோதிக்கப்பட்டதாக மாநில குடிநுழைவுத்துறை இயக்குனர் ஷம்சுல் ஃபித்ரி அமாட் தெரிவித்தார். 20 முதல் 49 வயதுக்கு உட்பட்ட சம்பந்தப்பட்ட 48 பேரும் இந்தோனேசியா, வங்காளதேசம், நேபாளம், மியான்மர், இந்தியா மற்றும் சீனாவைச் சேர்ந்தவர்கள் என்று அவர் கூறினார். வெளிநாட்டு தொழிலாளர்களை பணியமர்த்தும் போது வேலைவாய்ப்பு சட்டங்களை கண்டிப்பாக கடைபிடிக்குமாறு முதலாளிமார்களுக்கு அவர் நினைவூட்டினார். ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படுபவர்களை போதுமான ஆதாரங்கள் இருந்தால் மட்டுமே நீதிமன்றத்தில் நிறுத்த முடியும் என்று பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இது போன்ற வழக்குகளில் வழக்கு தொடர்வது நடைமுறைப்படி செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். நாம் கைது செய்ய வேண்டும் அல்லது நாம் குற்றம் சாட்ட வேண்டும் என்று கூறும் பிரதமராக தாம் இருக்க விரும்பவில்லை என்று அவர் தெரிவித்தார். அப்படி உடனடியாக கைது செய்ய உத்தரவிடுவதற்கு தாம் ஒரு சர்வாதிகாரி அல்ல என்றும் அவர் கூறினார். ஊழலுக்கு எதிரான போராட்டம் அனைத்து மட்டங்களிலும் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்.
துண்டு துண்டாக வெளியிடப்பட்ட வீடியோக்களை மக்கள் மீது குற்றம் சாட்ட பயன்படுத்த முடியாது என்றும் வழக்கறிஞர்களிடம் பரிந்துரைக்கப்படுவதற்கு முன்பு முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அன்வார் கூறினார். சுரங்க ஊழலில் பல சட்டமன்ற உறுப்பினர்களை சிக்க வைக்கும் குற்றச்சாட்டில் கசிந்த வீடியோக்கள் தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு கூறினார். நிலத்தில் கனிம ஆய்வு திட்டங்கள் தொடர்பான லஞ்சம் மற்றும் தவறான நடத்தை தொடர்பான விவாதங்களை வீடியோக்கள் சித்தரித்ததாக கூறப்படுகிறது. சிகாம்பூட் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹன்னா யோவுக்கு ஆதரவாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மேலும் 8 ஆண்டுகளுக்கு முன்பு கூறியிருந்த அவதூறான கருத்துகளுக்காக மலேசியா உத்தாரா பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர் டாக்டர் கமருல் ஜமான் யூசுப் 4 லட்சம் வெள்ளியை இழப்பீடாக வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. நீதிபதி டத்தோ அலிசா சுலைமான் இந்த தீர்ப்பை வழங்கினார். ஹன்னா மதமாற்றும் நடவடிக்கையை கொண்டிருந்ததாகவும் கிறிஸ்தவத்தை முன்னேற்றுவதற்காக தனது அரசியல் தளத்தை பயன்படுத்துவதாகவும் கமருல் ஜமான் கடந்த 2017 ஆண்டு மே 10 மற்றும் 17 தேதிகளுக்கு இடையில் முகநூலில் சர்ச்சை கருத்தினை பதிவிட்டதை அடுத்து அவதூறு வழக்கு தொடரப்பட்டது. ஹன்னாவின் சுயசரிதையான பிகமிங் ஹன்னா எ பர்சனல் ஜர்னியை அவரது கிறிஸ்தவ நிகழ்ச்சிகளுக்கு சான்றாக கமருல் மேற்கோள் காட்டினார். மேலும் அவர் மலேசியாவை ஒரு கிறிஸ்தவ தேசமாக மாற்ற முயன்றதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.